ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அந்த கார்ட்டூனுக்குரிய எல்லா இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இதெல்லாம் இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் எல்லாமே நான் தந்திருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ டிஃபால்ட்டாகவே நம்ம அந்த அப்ளிகேஷன்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அப்லோட், அதாவது இப்போ நியூ அப்லோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேறு அப்ளிகேஷனில் போய் நம்ம எடிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அந்த அப்ளிகேஷன்களை வச்சு எல்லாமே நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மாதிரி இதில் நீங்கள் கலரில் இருக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி செய்ய போகிறீங்களான்னு இருக்குது. இப்போ நீங்கள் கலரில் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி எனக்கு வரும். இந்த மாதிரி ப்ரோசஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்கன் அப்படின்றது. ஸோ எனக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெட் இருக்கணும். நெட் இருந்தால் மட்டும் தான் எல்லாமே செய்ய முடியும். சப்போஸ் உங்களுக்கு நெட் இல்லை அப்படி சொன்னால் உங்களுக்கு இப்படியே சுற்றி தேடிக்கும், எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஃபோட்டோ செட் ஆகலை, டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்படியே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் இதை கட் பண்ணி போட்டு இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் வேகமான முறைக்கு கொண்டு வரும் அப்படின்னா மட்டும்தான். இப்போ நம்ம என்ன சொன்னால் வேறு ஃபோட்டோஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் இருக்கும், அது டக்குன்னு எடுக்காது ஃபேஸு. அதனால் நம்ம கரெக்டாக நம்ம இந்த ஃபேஸை கரெக்டாக வச்சு என்ன பண்ணுறோம் சொன்னால் நம்ம ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இது கட் ஆகிடும். கட் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே மேக் பண்ணி தரும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகிடும், ஃபில்டர் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ அது. ஸோ பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி கட் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே பாருங்கள், சின்ன ஐக்கான் காமிப்பேன். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளே ஆகிடும். இந்த மாதிரி விளம்பரம் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த விளம்பரம் பிரிசாகங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கவே கிடையாது. நம்ம வேறு ஒரு இதில் போய்ட்டு நம்ம மேக் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நியூ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி அதே உங்களுக்கு அது ஃபேஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு விளம்பரம், அதாவது ஒரு வீடியோ காமிக்கிறாங்க எப்படின்ற மாதிரி. ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்த போல இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எதை செய்வோம் இங்களா கொஞ்சம் கரெக்டாக நான் வச்சுக்கொள்ளும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொன்னால் மேலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரேசர் ஐக்கான் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இதை கரெக்டாக வச்சு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு வேலை. பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. உங்களோட கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் அதை பெருசாக எடுக்கணும், எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இது கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம டன் கொடுத்துருவோம். கொடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்கு அவசரத்துக்கு செய்கிறதால நான் அப்படி நார்மலாக செய்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எந்த மாதிரி இது வைக்கொள்ளலாம், அதான் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. சரிங்களா? ஒவ்வொன்றா நீங்கள் செய்யுங்களா. எத்தனை கார்ட்டூன் இருக்குன்னு பாருங்கள். இது நிறைய கார்ட்டூன் அப்லோட் கொடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா 32 கொடுத்தியான். நிறைய அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதாவது அப்லோட் பண்ணி வச்சுருக்கான். இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுட்பால் விளையாடுற மாதிரி எல்லாமே செய்யலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த கழுத்து மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான் வேலை. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நியூ அப்லோடில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா கீழே சேவ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். அதை பார்த்தீங்கன்னா வேறு அப்ளிகேஷனில் போய் எடிட் பண்ணணும், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரே அப்ளிகேஷனில் எல்லா விஷயமே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.